ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். காஃபி தூள் இருந்தால் போதுங்க, நம்ம இதே போல் நம்ம ஒரு புட்டிங் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கலாங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்பூன் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடைசியாக ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி நம்ம புட்டிங் எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துருக்காங்க. இதில் நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையும் வரை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஃபி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கலந்து விட்டாச்சு, நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவரை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா திக்காயிடுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ வேற ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். இதே போல் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா கவுத்துட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பராக வந்துடுங்க. இது ஒரு ஜெல்லி மாதிரி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே போல் நம்ம குழந்தைக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.